நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்தில் அந்த திருமாவுடைய மது ஒழிப்பு மாநாடு, அது அதிமுக ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் சார், திருமாவோட அழைப்பை ஏற்றுக்காம. கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி திருமா இண்டி பிளாக்ல தான் இருப்பார். சரி, இந்தியா அலையன்ஸ் இந்தியா பிளாக்ல தான் இருப்பார். கூட்டணி முடிவாகும் போது ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சீட் அவருக்கு ஓகேன்னா அவர் ஒத்துக்கிட்டு போயிடுவார். மோஸ்ட் ப்ராப்ளி ஓகே, 26க்கு ஒத்துட்டு போயிடுவார். ஓகே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறவருக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம சார்ந்த மத்தியில் நம்ம விழுந்துட்டோம், நம்ம டவுன் ஆகிட்டோங்கிறது ரவீந்திரன் துரைசாமி எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்கிறது சரின்னு அதை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். ரவீந்திரன் துரைசாமி சைக்காலஜிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அடிக்குறி அடி நியாயம்தான், கரெக்டு தான்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். அவர் வில் போரோட தான் நிற்பார், ஒத்துக்க மாட்டாருங்கிறத நாம் சொல்லியிருக்கிறோம். அப்போது அவர் நாங்கள் மந்திரி சபையில் இடந்தாருன்னு சொன்னால் விழுந்தே விட்டார் ஐயா, பலகீனத்தை அக்செப்ட் பண்ணிட்டார் ஐயா, தோல்வியை ஒத்துக்கிட்டார் ஐயானே ஆயிரும். அப்போ தோல்வியை ஒத்துக்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தோத்தவங்களை நாங்கள் தனியாட்சி தான் அமைப்போம்னு செல்லூர் ராஜு போன்றவங்களை வச்சு அந்த கருத்தை பண்ணுறாங்க. இது கரெக்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான். ஏன்னா கோட்டை வர்றதுக்கு முன்னாடியே குனிய முடியாது. திருமாவளவனுக்காக இதை விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்துட்டாம்லன்னா அசிங்கப்பட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன மூவ் பண்ணுவாங்கிறத ரொம்ப கூர்ந்து பார்க்கக்கூடியவர். அப்போ ஜெயலலிதாவுக்குள்ள அனுபவம் அவருக்கு இல்லைனாலும் கூட அந்த அந்த படிப்பினைகள் அவருக்கு நடந்தது எல்லாத்திலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவார். அனுபவம் பெரிய படிப்பினை. அப்போ நம்ம சரின்னு சொல்லி நம்ம விழுந்த பிறகு திருமாவளவன் மோடியை எதிர்க்கணும்னா ஸ்டாலின் தான் நின்றுட்டாருன்னா அது எவ்வளோ அசிங்கமாக போயிடும். அதனால அவர் சர்கம்ஸ்டன்ஸ் மூவ் அவர் கவனமாக தான் போகிறார். நம்ம அவரை புல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அவர் என்னென்னலாம் டயலாக் விட்டாலும் அதெல்லாம் நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட இப்படி தட்டி விட்டுக்கிட்டு அவர் எதிர்கட்சி தலைவராட்டு வந்துவிட மாட்டார். 24 எம்எல்ஏ கூட அவருக்கு வராதுங்கிற ஒரு லெவலுக்குள்ளே அவருக்கு எதிராக நம்ம களம் ஆடினாலும் அவர் தேர்ந்த அரசியல்வாதி, சமர்த்தர், ரொம்ப குய்வைவான ஆள், அலர்ட்டான ஆளுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம அரசியல் ஒர்க்கை பண்ணுறோம். அக்செப்ட் த ரியாலிட்டி, தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். அது நீங்கள் சொல்கிறது தான் சார் ஆச்சரியமாக இருக்குது, எடப்பாடி என்டாஸ் பண்ணுறது. சரி, இப்போ இல்லை அது நான் என்டாஸ் பண்ணிடுவேன். நடராஜன் சசிகலா தரப்பை மோடிக்கிட்டு அடிக்கும் போது அருண் ஜேட்லி, சுரேஷ் பிரபு, ஜவடேக்கர் எல்லாத்திட்டையும் நான் சொன்னது விட்டா இந்திய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, பாஜகவுக்கு இங்கே கூட்டணியே இல்லாமல் போயிடும், காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி போட்டி போடுவாங்க. இவங்க இந்திரா காந்தி ஆள், 69 இந்திரா காந்தி ஆள், 71 இந்திரா காந்தி ஆள், முள்ளிவாய்க்கல் முற்றத்தில் 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண காமராஜ் படம் கூட இவங்க வைக்கல. ஸோ அவங்க இந்திரா காந்தி ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆள், அங்கே தான் நிற்பாங்க, நமக்கு பெரிய நஷ்டமாயிரும். ஆல் இண்டியாவிலையும் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க கன்ஷிராமியும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து வச்சு நம்மளை தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம அட் எனி காஸ்ட்டு சசிகலா மேலே கிராக் டவுன் பண்ணுங்கிறது தான் பாஜக மேலிட தலைவர்கள்ட்ட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். காரணம் அவங்க பெரியவங்க, விட்டா அவங்களால நமக்கு ஆபத்து இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ரெட்டலே கொடுத்தா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி டீச் பண்ணிட்டு போயிடுவார்னு தெரியும். அது அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் டீச் பண்ணிட்டாரு. அப்கோர்ஸ் அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் இருந்தது, அது நம்ம சட்டப்படி கொடுக்கலன்னா அவர் நீதிமன்றத்தில் போய் கூட பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்று அவர் பண்ணிவிடுவார். அதையும் அவர் பண்ணதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ளவர் தான். கொடுத்துட்டாங்க, 12 சீட்டு தரமாட்டேன், 6 சீட்டு தான் தருவோன்னு சொன்னாப்புல. இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இப்போ 0 எம்பியில் இருக்கிறாரு. அவரெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஒரு சில 4 பேருக்கு இங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழிசை அம்மையாருக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் மேட்டராக இருக்கும். மோடிக்கு அவர் 29 வரை எடப்பாடி பழனிசாமி பெரிய மேட்டரா இல்லைங்கிறதா நம்ம கருத்து. இதில் எது நமக்கு தெரியும்னா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இது நுணுக்கமாக தெரியும். 29 வரை நாம மோடிக்கு ஒரு மேட்டர் இல்லை. 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தான் மேட்ரு. ஸ்டாலினால காங்கிரஸ் 9-10 எம்பி வராங்களே, அதை எப்படி இது பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வியூகம் பண்ணன்னு தான் மோடி பண்ணுவாருங்கிறது தமிழிசைக்கும் தெரியாது, இவர் நயனார் நாகேந்திரன் ஐயாவுக்கும் தெரியாது, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும். ஸோ அவரை நம்ம புல் டவுன் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அவருக்கு மெரிட்டு, திறமை, தகுதி, அவர் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் துணிச்சலாக நிற்பாருங்கிறதெல்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டு தான் இது பண்ண. அது வின்னர் ரன்னரை பாராட்டுற மாதிரி தான் இது. சார், இப்போ எடப்பாடிக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறது எப்போதுமே ஒரு சிக்கலாக இருக்கும். 2024 சிக்கலாகும்னு சொன்னேன். 1% வாக்கு கொண்ட கட்சி கூட
எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது தான் நடந்தது. சவுக்கு சங்கர் காங்கிரஸுக்கு 20 சீட்டுன்னாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 சீட்டுன்னாரு, கமலஹாசனுக்கு 5 சீட்டுன்னாரு. எதுவுமே நடக்கலை. கடைசியாக அவங்க வந்து தேமுதிக 2021 வேண்டான்னு சொன்ன தேமுதிகவுக்கு தான் கொடுக்க வேண்டியதாச்சு. அது கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி அவங்களுக்கு 5-6% வாக்கு வந்துட்டு. ஆனால் கூட்டணி அமைக்கும் போது அவங்களோட பலம் 0.5% தான். தேமுதிக 21 வேண்டான்னு சொன்ன தேமுதிக 21 வேண்டான்னு சொன்ன புதிய தமிழகம் இவங்கள வச்சு தான் கூட்டணி அமைச்சாங்க. இப்பவும் அவங்க கூட கூட்டணி வர்றதுக்கு யாருமே இல்லை. வேல்முருகன் போனால் வன்னியர் சீட்டை கொடுத்து வேல்முருகன் ஜெயிக்க வைக்க முடியும். ஒன்றும் அது அவங்களுக்குள்ள கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியும். டாக்டர் ராமதாஸ் போனாலும் சேலம், தருமபுரி இந்த பகுதிகளில் 2021 வெற்றி பெற செய்தது மாதிரி டாக்டர் ராமதாஸ் போனாலும் ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ள அரித்மேட்டிக் இருக்குது. கெமிஸ்ட்ரி எப்படி போகுங்கிறது ரெண்டாவது, அரித்மேட்டிக் இருக்குது. வேல்முருகனுக்கான அரித்மேட்டிக் இருக்குது. வேல்முருகன் இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நான் போயிடுவாருன்னு சொல்ல வரல. எடப்பாடி கூட யாரெல்லாம் அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், வேல்முருகன் போனால் அவருக்கு எடப்பாடி கூட வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ராமதாஸ் போனால் அவர் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. அது அரித்மேட்டிக் சைடாவது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி எப்படி போகுங்கிறது ரெண்டாவது விஷயம். அரித்மேட்டிக்கலி ஒரு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. ராமதாஸும் போகல. மோடி நீண்ட நாள் பிரதமராக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்தை கொடுக்குறாருன்னா, என்டிஏல அவர் தொடர விரும்புகிறாருன்னா 100% உண்மையான விஷயம். மற்றபடி காங்கிரஸ் போனால் அங்கே ஒன்றும் தேராது. காங்கிரஸுக்கு 22-0 போது ஸ்டாலின் 22 குதிரை 0 எடப்பாடியை மதித்து காங்கிரஸும் போக மாட்டாங்க. ஆனால் போனாலும் நாடார் பெல்ட்டில் அவருக்கு ஒன்றும் இல்லை. முக்குளத்தூர் பெல்ட்டில் தினகரன் பன்னீர் அவங்களால செல்வாக்கு இல்லை. கொங்கு பெல்ட்டில் சிக்கல். அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி கூட சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கூட இல்லை. பாமக எம்எல்ஏ 5 பேரில் 4 பேர் எடப்பாடி கூட சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் பொய்யா சொல்லி நம்ம நிற்க முடியாது. எடப்பாடியை நம்ம வீழ்த்துறோம், டவுன் சைஸ் பண்ணுறோன்னு சொன்னால் உண்மையை சொல்லி தான் நம்ம பண்ண முடியும். அது எடப்பாடி மனச்சாட்சிக்கே தெரியும். இன்னொல்லாம் விடமாட்டானுங்க, உண்மையை சொல்லி அடிப்பானுங்கிறது அவருக்கே தெரியும். பொய்யை சொன்னோம்னா நம்ம எடப்பாடியை பற்றி சொல்கிறதெல்லாம் பொய்யினே ஆகி போகும். நாம் அது பிறகு கிரெடிபிலிட்டி இருக்காது. அப்போது காங்கிரஸால் எடப்பாடிக்கு பலன் இல்லை. காங்கிரஸில் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே மக்களவை தேர்தல் டைம்லேயே விஜய் வசந்த் வந்து ஒரு சர்வே எடுத்து கொடுத்துட்டு 7% மேலே கன்னியாகுமரியில் வராதுன்னு சோனியா இவங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தேராதுங்க ரிப்போர்ட் தான் மாணிக் தாகூர், திருநாக்கரசர் அவருக்கு டிக்கெட் கிடைக்கல என்றாலும் பலரும் அந்த ரிப்போர்ட்டை தான் காங்கிரஸில் வந்து கொடுத்தாங்க. இப்போ எம்எல்ஏக்களும் பெரும்பாலும் எம்எல்ஏக்கள்லாம் வந்து எடப்பாடி கூட்டணி போனால் ஒன்றுமே தேராதுங்க, டெபாசிட் வாங்கிறதுக்கு அவரோட கூட்டணி போகணுங்கிற கருத்தை தான் டெல்லி அப்சர்வர்ஸ் தலைமைக்குள்ளே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள 3 எம்எல்ஏக்களுமே எடப்பாடியால் ஒன்றும் தேராது. இடைத்தேர்தலே நான் ஜெயிக்கும் போது 4வது போன ஒரு அதிமுக ரெட்டையில் 3வது நாம் தமிழரோட கீழே போனதான் சகோதரி தாரை கத்பட் போனவங்க திமுகவில் உள்ள பிரமுகர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கருத்தை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. எல்லா காங்கிரஸ் பெரும்பாலான எல்லா காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எடப்பாடியோட போனால் டெபாசிட் தான் கிடைக்கும், டெபாசிட் வாங்கிறதுக்காக ஒருத்தோட கூட்டணி போனோம், திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தொடரலாங்கிற கருத்தை தான் கிரவுண்ட்லேயும் சொல்கிறாங்க. மேலேயும் 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் ராகுல் மதிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் எடப்பாடி கூட்டணிக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. அது ஊடகத்தில் என்னத்தையும் எழுதுவாங்களே. இப்போ திருமாவளவன் மேட்டரில் என்ன எழுதுனாங்க, நான் என்ன சொன்னேன், அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு. வெற்றி பெறது வரை அந்த கூட்டணி தொடருன்னு தான் சொன்னேன். யாராக இருந்தா என்ன, 0.7% ஓட்டு தானே திருமாவளவன் தனியாக எடுத்தார். காம்பினேஷன் கமிஷனில் தானே ஜெயிக்கிறாங்க. அது நான் வந்து ஸ்டாலின் தான் போட பிச்சைன்னு ஸ்டாலினே நான் தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் 25% தான் எடுத்திருந்தார். ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து 3வது தான் போயிருந்தார். கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் அவங்கள தூக்கி விடுது. ஸோ அவங்க அந்த கெமிஸ்ட்ரிக்குள்ளே அந்த காம்பினேஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது வரை எப்போ அது விழுந்து போகுதோ அது பிறகு தான் அந்த அணி வந்து உடையும். அப்போ அங்கேருந்து யாரும் எடப்பாடிகிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் இப்போ பாருங்கள், சீமான் அருந்ததியர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் இஷ்யூ தான் எடுக்கிறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அருந்ததியர்களுக்கு ஆதரவாக அந்த வழக்கு நடத்தி, ஏன்னா அவருக்கு கொங்கு மண்டலம் அருந்ததியர்கள் முக்கியம் அவருக்கு, அவர் மண்டலத்தில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை கூடாதுன்னு கலைஞர் கொடுக்கும்போது ஜெயலலிதா இது பண்ணாங்க. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஆட்சி காலத்தில் இது நியாயம்தான், சப்காட்கரேஷன் சரிதான்னு புரோ அருந்ததியர் அரசியல் தான் பண்ணார். உண்மைதான் நம்ம சொல்கிறோம். புரோ அருந்ததியார் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்ணார். சீமான் என்ன பண்ணுறாரு, நீ இது வந்து பொது போட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், ஏன் மக்கள் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் இருந்து எடுத்து கொடுத்தது தப்பு,
அப்போ அதை ஸ்டாலின் பண்ணது தப்பு, எடப்பாடி பழனிசாமி பண்ணது தப்புன்னு ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டு நீங்கள் அருந்ததிரிகளே ஓட்டே வச்சுக்கிடுங்க, நான் எனக்கு தேவேந்திர குல வேளாளர் பரையரில் என்ன ஓட்டு வருதோ அதை பார்க்குறேன்னு சீமான் ஒரு அரசியலை பண்ணுறாருன்னா அவர் தனிச்சு போட்டிவிடுவாருங்கிற நான் தான் சொன்னேன் தனிச்சு போட்டிவிடுவார். பல நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு கூட மதிக்க மாட்டார். நீங்கள் தெருவில் இருக்கவங்க என்னவோ மதிக்கலாம், அரசியல் விமர்சகர்கள் என்னவோ மதிக்கலாம், 5 லட்சம் 6 லட்சம் மாநாட்டுக்கு வரணும்லாம் சொன்ன அரசியல் விமர்சகர்களும் இருக்காங்க இல்லையா. நான் தானே சொன்னேன் 50,000க்கு மேலே அந்த மைதானம் தாங்காது, 50,000 பேருக்கான மைதானம் தான் எடுத்திருக்காங்கிறத நாம சொன்னாங்க. இடத்துல 50,500ன்னு விஜய் தரப்பு சொன்னாங்க. 5 லட்சம் 6 லட்சம்னு சொன்னவங்க எங்க? உண்மையை சொன்னேன். ரவீந்திரன் துரைசாமியோட கிரெடிபிலிட்டி எங்க? நம்ம தான் கரெக்டாக அதை சொன்னோம். அப்போ சீமானும் தனிச்சு தான் போவார் 214ங்கிறதையும் நாம் சொன்னோம். இன்னைக்கு அதுக்கு தக்கன அவர் அருந்ததியர் இஷ்யூவை வந்து அவர் பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு தேவேந்திர குல வேளாளர் பறையருக்காக தமிழ் ஜாதி என் மக்கள் பசியப்ப ஜாதிக்காக நான் நிற்கிறேன், இந்த அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளுக்காக நிற்கிறேன்னு இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து வண்ணார் நாவிதர் குயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா இந்த ஆசாரிம்பார் அவர் விஸ்வகர்மா இந்த சமூகங்களுக்கு சமூக நீதியை வழங்குன்னு அவர் ஒரு சமூக நீதி பார்வையில் பசியப்ப ஜாதிகளுக்கான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்காரு. அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போகிறதில்ல. இதுதான் அவரோட இது. பலன் நிரூபிக்காத விஜயை அவர் மதிக்க மாட்டாருன்னு. பலன் நிரூபிக்காத விஜயை அவங்கவுங்க 1000 கிளைம் வைக்கலாம், பட் அவர் பலன் நிரூபிக்காதவருங்கிற இந்த கருத்தை தான் தலைவர்களை ஏற்றுக்குவாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியே பலன் நிரூபிக்காத விஜய்க்கு என்ன அள்ளி கொடுத்துடவா போறாரு? இல்லைல்ல. அப்போ சீமானே பலன் நிரூபிக்காத விஜய்க்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்காண்டாங்கிற அளவில் வந்துட்டார். அப்போ அவர் 214 தனிச்சு போட்டிடுவாருன்னு நான் சொன்னதான் அன்றைக்கி அவருக்கு பேச்சு நடவடிக்கைகள்லாம் காட்டுது. ஸோ வேற யார் இருக்கா கூட்டணிக்கு? அந்த தேமுதிக பாஜக சமீப உரையாடலாம் பார்க்கிற போது பிரேமலதா வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நேர மாதிரி தெரியுது சார். அவசரப்படாண்டாம். அவங்களுக்கு ஒரு என்ன இருக்குன்னா, தேமுதிக இந்தியாவில் நின்னா சில சீட்டு ஜெயித்திருக்கலாம், விஜய் பிரபாரனே ஒரு எம்எஸ் ஆயிருப்பார், சிராக் பஸ்வான் ஆன மாதிரி விஜய் பிரபாரனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கணுங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. அது நியாயமானது தான், சரியானது தான். அவங்க சிம்பதியில் தான் அதிமுகவுக்கே 6% ஓட்டு வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கிடணும், 6% ஓட்டுக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணதாட்டு தேமுதிக கருதுறாங்க. அப்போ எலக்ட்ரலில் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரும்போது அவங்க மிக கடுமையான சீட்டை ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட கேட்பாங்க. இப்போ அவங்க என்டிஏ காட்டி அதிமுகட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்க. சகோதரர் எல்கே சுதீத் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் சீனிவாச நாயுடு அந்த மேட்ரு பாஜக சப்போர்ட்டர்ஸை வந்து இது என்னையா பெரிய தலைவலியாக போச்சு, ரோதனையாக போச்சுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நியூஸில் இது அரசியலாக்குறாங்க திமுக காங்கிரஸ்ன்னு பாஜகவுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஹெல்பிங் ஹேண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க பட்ஜெட் ஆதரித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில இஷ்யூவில் பாஜகவுக்கு ஆதரவாட்டு நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணிங்கிறத சொல்கிறாங்க. கழிஞ்சடவே வாசன் வந்து அதிமுக காட்டி பாஜக கிட்ட 3 MP சீட்டு வாங்கினார். தேமுதிக பாஜகவை காட்டி அதிமுக 5 சீட்டு வாங்கினாங்க. ஸோ இந்த அரசியல் நபர்கள்லாம் 26ல் இருக்கத்தான் செய்யும். சார் வைத்திலிங்கம் சொல்கிறாரு நாங்கள் பிப்ரவரிக்குள்ளே ஒன்றிணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். வெளிப்படையாக நமக்கு அதில் எதுவும் தகவல் இல்லைனாலும் வைத்திலிங்கம் ஒரு பெரிய ஆர்கனைசர், ஒரு நல்ல ஆர்கனைசராக இருந்து அரசியல் பண்ணக்கூடியவர் தான் சார். உங்களுக்கே தகவல் இல்லைன்னா நம்ம வந்து எடப்பாடி ரொம்ப ஃபேமாக இருக்கார். நம்ம சொன்னால் அது கிரெடிபிலிட்டியோட நாளைக்கு இருக்கணும், வாய்க்கு வந்ததை அடித்து விடக்கூடிய கிடையாது. ஏன்னா எடப்பாடி அவர் லீடர்ஷிப்பை விட்டு கொடுக்க மாட்டார். அதிமுக பலகீனமாக இருக்குது, இன்னும் பலகீனம் அடையும். பலகீனமான அதிமுகவில் பலமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இதை நான் உண்மையை ஒத்துக்கிடாமல் போனோம்னா எடப்பாடியே வந்து நம்மளை வந்து அவனோ நம்மளை பொறாமையில் பேசுகிறான்னு உண்மையை ஒத்துக்கிட்டு பேசும்போது எப்பா இவன் சொன்ன மாதிரி செய்திருவான் ஐயா, நம்மளை எதிர்கட்சி தலைவராட்டே இல்லாமல் ஆக்கி விட்டுருவான், 24 MLA கூட வரவிடாமல் பண்ணியிருப்பான், நம்ம இவனை பற்றி நம்ம பேசும்போது அளந்து பேசணும், யோசித்து பேசணுங்கிற எண்ணம் ஐயாவுக்கு வரும். அப்போ இவன் குறி வச்சு கரெக்டாக நின்று நிதானத்தோடு அடிக்கக்கூடிய வகை. அச்சம்ங்கிறது கொஞ்சமே இல்லாமல், சரி விடுங்க அதெல்லாம் வேண்டாம், அதை பற்றி தேவையில்லை. அப்போ கரெக்டாக அவரை பற்றி அசஸ் பண்ணி சொன்னாதான் அவருக்கே வந்து இவன் போடக்கூடிய ஸ்கெட்சு வந்து கரெக்டான ஸ்கெட்சு தான், மற்றவங்க ஸ்கெட்சிலேருந்து மாறுபட்டன்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் வந்து பலகீனமான அதிமுகவில் யார் வந்தாலும் இப்படித்தான் ரெட்டாக என்கிட்ட தான் இருக்குது, நானே தலைவர்,
மீண்டும் மோடிக்கிட்ட போனால் இமேஜ் போயிடும். நான் கிறிஸ்டின் முஸ்லீம் அவுட்ரீச்சுக்கு போனதை எந்த காலத்திலும் நம்ம அதுக்கப்புறம் நான் முடிவெடுத்து கிறிஸ்டின் முஸ்லீம் பக்கம் போக முடியாது. உள்ளே போனால் என்னை கவுத்து விட்டுருவாங்க. சீட்டே வந்து தேமுதிகவையும் அவங்க என்டிஏல சேர்த்துக்கிட்டு 117 117பாங்க. அப்போ 117 117 பண்ணால் எடப்பாடி கதை முடிஞ்ச. அதோட அவங்க அக்டோபஸ்காரங்களை வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்களே, வேலுமணி தங்கமணி எல்லாரும் தான் அதுக்கு தயாராக இருக்காங்களே அரசியலில். ஸோ அவர் அந்த இதுக்கு வரமாட்டார். காம்ப்ரமைஸுங்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். மீண்டும் சொல்கிறேன், பலகீனமான அதிமுக மேலும் பலகீனம் அடையும். ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கும். அப்போ எந்த ஹோப்பில் சார் வைத்திலிங்கம் சசிகலாலாம் நாங்கள் ஒன்றிணைஞ்சிருவோம்னு சொல்கிறாங்க? என்ன ஹோப்பு சார்? நம்பிக்கை தான். அது எடப்பாடி கையில் பெய்யாச்சு. அந்த இடத்துல தினகரன் கையில் போனது என்னமோ தரமாட்டாங்கன்னு தினகரன் தெளிவாக இருக்கிறாரு. நடராஜனும் அதை சொன்னார். நீங்கள் சேவூர் ராமச்சந்திரனையோ ராஜேந்திர பாலாஜியோ சீஃப் மினிஸ்டர் திருப்பி கொடுத்துருப்பாப்புல. டேஸுக்கிட்ட போனால் என்னமோ எப்படி வரும், போனது போனதான்னு நடராஜனே ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கிறாரு, மறைந்த ஐயா நடராஜன் அவர்களே. ஆக்சுவலாக நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை நான் சொல்லலை. அப்போது என்னமோ எப்படி திருப்பி கொடுப்பாரு? இருக்கிறது அவருக்கு தான், பலகீனமாகி போட்டுன்னு தானே அவர் நினைப்பார். ஆனால் திரும்ப ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை அதிமுக. ஒன்றிணைது வந்து என்ன ஃபார்மேட்டில் இணைகிறது, என்ன மாடாலிட்டிஸு, அதுதான பிரச்சனை. இப்போ டெல்லி பாஜக இதை பற்றிலாம் சிந்திக்கலையோ சார்? டெல்லி பாஜக இதை பற்றிலாம் சிந்திக்கலாம். உங்களுக்கு 240 எம்பி சீட்டு இருக்குது. என்டிஐக்கு வந்து ப்ரீபோல் அலையன்ஸுக்கு 293 சீட்டில் தனி மெஜாரிட்டி இருக்குது. அலையன்ஸ் மெஜாரிட்டி இருக்குது, தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லை. ஸோ அவங்க கேர்ஃபுல்லாக சரத்பவார், ஸ்டாலின் போன்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நகர்வை பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கிட்ட என்ன இருக்குது? 0 எம்பி இருக்குது. அவருக்கே பெரிய முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. இது எடப்பாடிக்கு ஆதரவாக ஊடகத்தில் பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு நுணுக்கமாக தெரியும். அப்போ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் யாருக்கு எடப்பாடியால் பலன் கிடைக்க போகுது? வேல்முருகனுக்கு பலன் வரலாம், ராமதாஸுக்கு நல்ல சீட்டு கொடுத்தா பலன் வரலாம். வேற யாருக்கு எடப்பாடி பழனிசாமியால் எங்க அரசியல் ரீதியான பலன் இருக்கு? ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி.